Okay, we'll pray. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together, Father. Thank you, Lord, for giving us your word. Thank you, Lord, for talking to us. Thank you, Lord, for blessing us, Father, for the will to seek you and your wisdom, Father God. Thank you, precious Father. Be with us while we study, especially this book of Revelation, Father. Let help us not to get misdirected. Help us not to go searching for anything mystical or something which is unnecessary, Father God. Help us to know only the truth and the truth which you want us to understand, which will benefit us to serve you better, love you more. Help us, Father, to glean only that. Guard my words, guard everyone's ears while they listen, guard our hearts, Father, while we understand. Let nothing wrong go into our heart, Father God. Be with us while we study. May we live for your glory and your glory alone, Master. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Okay. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் படிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு ரெவலேஷன் 17-18, which is like a pair of chapters, ஒரே similar topic. Before that, we wanted to look at the world and the happening, everything through different perspectives ன்னு பார்த்தோம்ல. இஸ்ரேல் கண்ணில் என்ன நடக்குது, எண்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபார் இஸ்ரேல்னா என்ன, எண்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபார் சர்ச் என்ன, எண்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபார் அன்பிலீவர்ஸ் என்ன, எண்ட் ஆஃப் டைம் ஃபார் சேட்டன் அண்ட் ஹிஸ் கூட்டம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் வி ஆர் பிளானிங் டு லுக் அட், ரைட்? ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் வித் சர்ச். அப்போ சர்ச்சோட எண்ட் டைம்ஸ்னாலே உடனே அந்த ராப்சர் கம்ஸ் இன் டு த பிக்சர். அதனால அந்த ராப்சர் டாபிக் வி ஆர் கெட்டிங் இன் டு விச் வி ஆர் லேர்னிங் அபவுட் இட். God be with us. Okay, so நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம்? We looked at the 24 elders in heaven, which முன்னால் த்ரோன் ரூம் பார்த்த ஐசாயாவோ எசேக்கியலோ அந்த 24 எல்டர்ஸ் அவங்க எழுதலை அதை பற்றி. மற்ற செருபிம் பற்றி எழுதியிருந்தாங்க, இல்லை இந்த 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் எழுதியிருந்தாங்க, ஏஞ்சல்ஸ் எழுதியிருந்தாங்க. த்ரோன் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப சிமிலராக எழுதியிருந்தாங்க. சாரி, ஒரே ஒரு செகண்ட். Okay. So, sorry, one second. There is a call coming in. So, சாரி, அன்மியூட் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்துட்டேன். ஸோ த்ரோன் ரூம் பார்த்த எசேக்கியல், ஐசாயா எல்லாருமே அந்த த்ரோனுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ரொம்ப சிமிலர். ஸோ எல்லாம் சிமிலராக இருக்க, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜான் பார்க்கும்போது. ஸோ ஜான் அதனாலேயும் ஒரு பெரிய ரீசன் இந்த 24 எல்டர்ஸ் சர்ச்சை குறிக்குதோ. அப்போ ரேப்சரான சர்ச் ஜான் போய் பார்க்கும்போது இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் ஹெவன். அந்த காட்சியை தான் அவர் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது ஆமாம், திஸ் இஸ் வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இதுக்கு தான் நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஏன் அதை நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, அது சுருக்கமாக ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. அந்த 24 எல்டர்ஸ், 24ன்னு ஒரு திரள், ஒரு கூட்ட மக்கள் எப்போ பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னா, ஒன்லி வென் ஹோல் லேவி கோத்திரத்துக்கும் கடவுளுக்கு ஆசாரியர் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதில் சிலருக்கு சில டியூட்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை அவர் ஷிஃப்ட் மாதிரி பண்ணி ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ்னு ஆக்கி அதில் ஒரு 24ன்னு உண்டாக்குறாரு, விச் இஸ் மென்ஷன் இன் புக் க்ரானிக்கல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 24 பேர் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, அது இந்த ரேப்சரை நம்புகிற சைட் ஆஃப் பீப்புள் அதை ஒரு அத்தாட்சிக்கு வச்சுக்கிறாங்க, எவிடன்ஸ் ஆட்டம் வச்சுக்கிறாங்க. ஸோ
சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு 24 பேருன்னு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒரு பாயிண்ட். வி ஆர் கோயிங் டு லுக் அட் வேரியஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ 12 tribes, 12 disciples, 24 priest, இதெல்லாமே ஒரு மாதிரி நிறைய அந்த 12ஓட இதில் வருது. இருந்தாலும் இட் cannot be a combination of இஸ்ரேல்னு பார்த்தோம், இட் cannot be இட் cannot be ஏஞ்சல்ஸ்ன்னு பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் அந்த 12ன்ற நம்பர் கைண்ட் ஆஃப் கடவுள் ஒரு மனுஷருக்கு மத்தியில் செய்கிற ஒரு காரியத்தை 12 12 செய்கிறது சீம்ஸ் நிறைய இடத்துல பண்ணுறாரு. 12 tribes, 12 disciples பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் வர அந்த ரெவலேஷனில் வர சீல்டு மிஷினரிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜூயிஷ் மிஷினரிஸ், அவங்களுமே 12 into 12,000. ஸோ 12 into 12 into 1,000. ஸோ அதுவும் ஒரு 12 சென்டர் பண்ணியிருக்கு. நியூ ஜெருசலம் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு வர ஒரு பட்டணம். அந்த நியூ ஜெருசலமோட சைஸுமே 12 into 12, 144 cubits. அது which is again 12 into 12. ஸோ அந்த நிறைய 12 இருக்குன்ற பாயிண்ட்டுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் தட். இந்த 24 பேருடைய டிஸ்கிரிப்ஷன்ஸை மட்டும் நம்ம பொறுக்கி எடுத்து லிஸ்ட் உண்டாக்கணும்ல. எப்படி ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம், எப்பெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், எதுக்கு ஆமேன்னு சொல்கிறாங்க, எதுக்கு தாங்க பாடுறாங்க, சொந்த வார்த்தைகளில் அவங்க பாடுற பாட்டு. எப்போவுமே ரிடெம்ஷன் பற்றியும் சால்வேஷன் பற்றியுமா இருந்தது. ஸோ அகெயின் ஸ்டாண்டிங் ஃபார் த சர்ச் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சேவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒன்லி ஃபார் த சர்ச் இல்லை, ஆஸ் ஆஃப் நவ் இல்லையா. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒன்று கவனித்தோம். இன்னொன்று வி saw 24 thrones, ஒயிட் ரோப்ஸ், க்ரௌன்ஸ், அது கவனித்து பார்த்தோம் இல்லை. ஸோ இந்த 3 காரியம் வெரி கிளியர்லி சர்ச்சுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, கொடுக்குறேன்னே கடவுள் சொல்லியிருக்காரு. அதனாலையும் அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இஸ்ரேலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை, சர்ச்சுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது சர்ச் இதெல்லாம் இந்த இதுகள்லாம் வச்சுட்டு ஹெவனில் இருக்கிறனால சர்ச் இருக்குது அப்படின்னு இன்னொரு அது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ த்ரோனில் என் கூட இருப்பீங்க. எனக்கு எங்கள் ஐ திங்க் வில் ரீட் சம் வேர்சஸ். ஓகே, வாசிக்கலாமா? நான் ஒன்று வாசிக்கிறேன், நீங்களே யாராவது வாசிங்க. மேத்யூ 19:28 வாசிக்கிறீங்களா? மேத்யூ 19:28. And So Jesus said thank unto you. them, Verily I say unto you, that ye which have followed me in the regeneration, when the Son of Man shall sit in the throne of his glory, ye also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel. Interesting இல்லை? ஸோ ஜீசஸ் இஸ் டெல்லிங் த டிசைபிள்ஸ், என்னோட நீங்களும் இருப்பீங்க, அண்ட் யூ வில் பி சிட்டிங் ஆன் த்ரோன்ஸ் அண்ட் யூ வில் பி ஜட்ஜிங் இஸ்ரேல் ஆல்சோ. அப்போ இஸ்ரேலுக்கு முன்னாலேயே சேவ்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ அதுவும் ஒரு நைஸ் பாயிண்ட் டு நோட். ரெவலேஷன் 3:21 ஒரு சர்ச்சுக்கு சொல்கிற ஒரு வசனம், டு ஹிம் ஹூ ஓவர் கம்ஸ் ஐ வில் கிராண்ட் டு சிட் வித் மீ on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. So த்ரோனில் ஷேர் உண்டு, ரைட்? ஸோ த்ரோன் சர்ச்சுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு எங்கேயுமே அப்படி சொல்லலை. இஸ்ரேலுக்கு எப்படி சொல்லியிருக்காரு? ராஜா ஒருத்தர் வருவார், ராஜா ஒருத்தர் வருவார், தெர் வில் பி அ கிங் ஹூ வில் கம். ஆனால் இஸ்ரேல் இம்பார்ட்டண்ட், ஜெருசலம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து அரசாள்வீங்கன்னு சொல்லலை, ரைட்? அவங்ககிட்ட அந்த பாயிண்ட் அப்படி சொல்லலை அவங்களுக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி சேவ்டு பீப்புளுக்கு தான் ஒயிட் ரோப்ஸ், ரைட்? ஸோ அது ரெவலேஷனில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எங்கெல்லாம் ஒயிட் ரோப்ஸ் போட்டுட்டு ஹெவனில் இருக்கிற பீப்புள்னு பார்க்குற எல்லா இடத்துலையும் இது எல்லாருமே பிலீவர்ஸாக இருப்பாங்க, எல்லோரும் சேவ்டு பிலீவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுவும் போட்டிருக்கனால திஸ் இஸ் அ ரிடீம்டு பர்சன். அந்த 24 த்ரோனில் இருக்கிறவங்க ரிடீம்டு பர்சன்னு ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதே மாதிரி கோல்டன் க்ரௌன் வச்சுருக்காங்க. அகெயின் ரிமெம்பர், இட் இஸ்
டயடெம் ஸ்டெஃபனாஸ் ரெண்டு வார்த்தை படித்தோம்ல. டயடெம் வந்து ரூலர்ஸ். இப்போ ஜீசஸ் வச்சுட்டு வர்றது டயடெம். இது ஸ்டெஃபனாஸ். ஸ்டெஃபனாஸ் வந்து விக்டோரியஸாக இருந்தனால கிடைக்கிற ஒரு க்ரௌன். அந்த ஒலிம்பிக் ரேஸில் கிடைக்கிற ஒரு அந்த லாரல் ரீத் மாதிரி, அந்த மாதிரி ஒரு க்ரௌன். அப்போ அது யாருக்குன்னு பார்த்தாக்கா பால் நிறைய இடத்துல எழுதுவார்ல, நான் ஐ எம் டூயிங் திஸ் பிகாஸ் ஐ வில் வின் அண்ட் ஐ வில் வின் த க்ரௌன் ஆஃப் அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஸோ அதில் ரெண்டு வசனம் பார்ப்போமா? 2 Timothy 4:8 வாசிக்கிறீங்களா யாராவது? I'm reading James 1:12. Blessed is the man. Henceforth, வாசிங்க ஆண்டி. 2 Timothy 4:8. 2 Timothy 4:8. Ah. Henceforth, there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at that day, and not to me only, but unto all them also that love his appearing. யாரெல்லாம் இஷ்டமாக வெயிட் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் அந்த க்ரௌன் உண்டு, ரைட்? ஸோ இந்த க்ரௌன்லாம் இட்ஸ் நாட் அ ரூலர்ஸ் க்ரௌன் இல்லை. இட்ஸ் லைக் ஏதோ ரிவார்டு மாதிரி, நம்ம அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கோல்டு ஸ்டார் கொடுக்குற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு சம்திங் லைக் அ ரிவார்ட். யா, மனுஷருக்கு விளங்குற மாதிரி எழுதியிருக்கு. அங்கே போன பிறகு நமக்கு க்ரௌன் தேவையா தெரியல, ரைட்? க்ரௌன்லாம் டஸ் இட் ஈவன் கவுண்ட்? ஐ டோன்ட் நோ. பட் ஃபார் ஏர்த்துக்கு விளங்குற மாதிரி கடவுள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் எனக்கு கிடைக்கும்னு டிமத்திட்ட சொல்கிறாரு. ஜேம்ஸ் 1:12 பார்த்தீங்கன்னா, பிளெஸட் இஸ் த மேன் ஹூ என்டியோர்ஸ் டெம்டேஷன், ஃபார் வென் ஹி ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் he will receive the crown of life which the Lord has promised to those who love him. இல்லை எப்படி அந்த ஒன்று பாருங்கள், நத்திங் டு அச்சீவ், அன்பாக இருக்கிறது, ஜீசஸ் எப்போ வருவார்னு ஆசையாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த க்ரௌன். ஸோ இதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபார் த சர்ச் இல்லை. சர்ச்சுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப கிரேஷியஸான கிஃப்ட்ஸ் உண்டு. வி ஆர் ஸோ பிளெஸ்ட் டு கெட் தட். ஸோ அந்த இந்த மாதிரிலாம் டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கிறதுனால வி கம் டு தட் அண்டர்ஸ்டாண்டிங், வி டிரைவ் இல்லை, நம்ம ஏதோ சொல்யூஷன் போட்டு கணக்கு போட்டு வர்ற மாதிரி நம்ம இன்ஃபர் பண்ணுறோம் இல்லை. வி ஆர் கம்மிங் டு த அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 24 பேர் சர்ச்சை குறிக்குதோ அப்படின்னு ஒரு இதில் வரும். இது ஒரு பாயிண்ட் தான் ராப்சர் பற்றி. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, சரி. ஸோ இந்த பீயிங் காட்டப், ராப்சர்னாலே இந்த பீயிங், அந்த காட்டப்ன்ற வார்த்தை தான். ஸோ இந்த காட்டப்புடைய க்ரீக் வார்த்தை ஹர்பாசோ. ஹர்பாஸ், மேபி மை ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங், பட் ஹர்பாசோன்ற வார்த்தை தான் பைபிளில் இருக்கிற வார்த்தை, ரைட்? ஓகே. அதில் எழுதப்பட்டிருக்க, பால் எழுதும் போதெல்லாம் எழுதின வார்த்தை இந்த ஹர்பாசோ. அதை லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் போது ராப்சுரான்னு லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே இருக்குது, ராப்சர்னே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அந்த வார்த்தை தான் இப்போ இவ்வளோ ரொம்ப காமனாக ப்ரிவலண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழில் இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. ஓகே, ஸோ அதுக்கு ஆக்சுவலாக இப்போ ராப்சருக்கு என்ன மீனிங்? காட்டப்னு அர்த்தம். திருமணி யாரோ பறித்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மீனிங். ஓகே, அந்த மீனிங் இருக்கிற வார்த்தைனாலே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இட் இஸ் நாட் அ நார்மல் ரைசிங் அப், கோயிங் அப்படிலாம் இல்லை. இது திடும்னு டபக்குன்னு நடக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிற வார்த்தையாகவே அமையுது இது. அந்த ஜஸ்ட் த வேர்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் லைக் தட். அப்புறம் இன்னொன்று மனசில் வைக்க வேண்டியது, நம்ம எப்போவுமே ரெவலேஷனில் படிச்சுட்டு வர்ற காரியம், இந்த நமக்கு விளங்காத பயங்கரமான காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடக்கும்னு எழுதியிருக்கு. அது எல்லாமே நம்ம நோட் பண்ணோம். கடவுள் இதுக்கு முன்னாடி சாம்பிளாக எங்கேயாவது நடத்திட்டார் இல்லை. அந்த 10 பிளேக்ஸில் நடத்தியிருப்பார், இல்லை ஃப்ளட்டில் நடத்தியிருப்பார், இல்லை சோதோம் கொமோரா அழிக்கிற போது நடத்தியிருப்பார். எங்கேயாவது எப்போமாவது ஹி ஹஸ் டன் சாம்பிள், ஒரு குட்டி ஒரு மினியேச்சர் மிராக்கிள் ஒன்று ஆல்ரெடி பண்ணிட்டார். டு ஷோ எனக்கு இது புதுசு இல்லை, இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்கும், முன்னாடி நான் நடத்தி காட்டிட்டேன் அப்படின்னு காட்டுறது போல் ஆல்ரெடி சாம்பிள் காட்டிட்டார். ஸோ வெரி சிமிலர்லி இந்த கேட்சிங் அப் ஆர் காட் அப் ஆர் ராப்சர்ன்றதும் பைபிளில் இருக்குது.
இது ஒரு புது கான்செப்ட் கிடையாது. இது நம்ம புதுசாக இழுத்துட்டு வந்து சொல்கிற ஒரு வினோதமான ஒரு காரியம் கிடையாது. சம் எக்ஸாம்பிள்ஸ், எலைஜா போனாரே, சேரியட் ஆஃப் ஃபயரில் போனார் இல்லை, தெரிஞ்சதுனால நம்ம வசனம் வாசிக்கல, ஏன்னா பின்னால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ எலைஜா போனது நமக்கு தெரியும். ஹி வாஸ் காட் அப் இல்லை, நோபடி வாஸ் கண்ட்ரோலிங், நோ ஒன் வாஸ் இன் சார்ஜ். வேற யாரும் எதையும் பார்க்கவும் இல்லை, திடும்னு இருந்தார், திடும்னு போயிட்டாரு அல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி. ஃபிலிப் சமாரியாவில் இருக்கும் போது ஃபிலிப் கிட்ட கோ டு தட் எத்தியோப்பியன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் ஹோலி ஸ்பிரிட் அனுப்புவாங்க. இங்கே ஃபிலிப் வருவார், எத்தியோப்பியன் மினிஸ்டருக்கு ஐசாயா, புக் ஆஃப் ஐசாயெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் மெசையா வந்து இதெல்லாம் உண்மையாயிருச்சு அப்படின்னு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்ற காரியங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்து பேப்டைஸ் பண்ண கேட்பார் அந்த மினிஸ்டர். பேப்டிசமும் முடிச்சுட்டு ஹி வாஸ் ராப்சர்ட் அவே. அப்படியே ஹி வாஸ் நாட் தேர் எனிமோர். அங்கே இல்லை, ஃபிலிப் அங்கே இல்லை. எத்தியோப்பியன் மினிஸ்டர் அவர் பாட்டுக்கு போயிட்டார். பட் தட்ஸ் வாட் ஹேப்பன். அவரும் காட்டப் தான் இல்லை, ஃபிலிப் வாஸ் காட்டப், ராப்சர்டு. பால் ஒரு விஷன் பார்ப்பாரு. நான் இந்த மாதிரி ஒரு மூணாவது மனுஷன் ஒரு விஷன் பார்த்தேன். வாசிக்கலாமா? அது மேபி நாட் ஸோ காமன். 2 Corinthians 12, 2 Corinthians 12, 1 to 4. மேன்மை பாராட்டுகிற எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஓகே, பாலுக்கே தெரியாத ஒரு பாயிண்ட் இல்லை. நம்ம இப்போ வி ஆர் ட்ரைங் டு லேர்ன். ஆமாம், ரியலா காட் ஒன்லி நோஸ் அது பாடியில் இருக்கிறதா, வேற உடம்பா, ஆல் தேட் இஸ் அ மிஸ்ட்ரி டு அஸ். நமக்கு விளங்காத சில காரியங்கள் இல்லையா. ஸோ பால் பார்த்த ஒரு காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் ஒரு சம்படி வாஸ் காட் அப். இது வேற யாரோ, நமக்கு அந்த பர்சன் பேர் கூட தெரியல. ஸோ இன்னொரு பிலீவர் யாரோ, ஹி வாஸ் காட் அப் டு ஹெவன். அவரை பற்றி இஸ் டெல்லிங். ஓகே, ஸோ அதில் கூட ஹி வாஸ் அந்த காட் அப் வார்த்தை இருக்குது. ஓகே, ஆமாம். அதே மாதிரி ரெவலேஷனில் இந்த 2 விட்னஸஸ்ன்னு ஜெருசலமில் இருந்தாங்க தெரியுமா, ரொம்ப பவர்ஃபுல் விட்னஸஸ். அவங்க எலைஜாவுடைய பவர் எல்லாம் இருந்தது, மோசஸ்க்கு கொடுத்த பவர்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த அந்த கிஃப்ட்ஸ் இருந்தது ஆஃப் ஆஃப் டூயிங் மிரக்கிள்ஸ் அண்ட் சயின்ஸ், அதெல்லாம் இருந்தது. அவங்க ஜெருசலமில் இருந்து ஊழியம் பண்ணி அங்கே தே ஆர் பீயிங் கில்டு. அண்ட் அப்படியே ரோட்லேயே இருக்கிறாங்க, இல்லை யாரும் பரி கூட பண்ணலை. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் காட் அவங்கள உயிரோடையும் கொண்டு வந்து ராப்சரும் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, ஸோ அங்கேயும் அந்த தேவர் ஆல்சோ காட்டப், திடம்னு தான் அவங்களும் போகிறாங்க. ஸோ அங்கேயும் அங்கே ஒரு காட்டப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ரெவலேஷன் 12 நம்ம படித்தோம். ஞாபகம் வந்தால் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. பைபிள் வேணால் திறந்து வச்சுக்கோங்க. ஒரு லேடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி மாதிரி இல்லை, சன் மூன் ஸ்டார்ஸ் தான் அவங்க ட்ரெஸ்ஸு, 12 ஸ்டார்ஸ் க்ரௌனில் இருக்கும் இல்லை. அது இஸ்ரேல் தான் அந்த லேடின்னு பார்த்தோம், ஜீசஸ் தான் அந்த பேபின்னு பார்த்தோம். அண்டு எப்படி ட்ராகன் அந்த லேடியை பின்னாடி துரத்திட்டே போகிறது மாதிரி பார்த்தோம். அண்ட் தென் பேபி இஸ் பார்ன். அதுக்கப்புறமும் அந்த ட்ராகன் இஸ் அட்டாக்கிங் அண்ட் பேபி இஸ் காட் அப் டு ஹெவன்னு போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா. அது ஞாபகம் இருந்ததுன்னா கிரேட், இல்லாட்டி வாசிச்சிடலாம். ரெவலேஷன் 12:5. அந்த சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அதுதான் என் தமிழ் வார்த்தை, என்ன எடுத்துக்கொள்ளப்படுறது. அந்த காட்டப்புக்கு என்னது தமிழ்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எடுத்து ஜஸ்ட் டேக்கன் அவே மாதிரி என்ன. ஓகே, ஸோ அதுலேயும் மேல் பேபி விச் இஸ் ஜீசஸ் இல்லை. ஸோ ஜீசஸோட அசென்ஷன், கோயிங் டு ஹெவன் அந்த பார்ட், அண்ட் ஹவு அந்த கிளவுட்ஸில் ஹீஸ் கோயிங் அவேல அந்த பார்ட்டையும்
காட்டப் தான், அதுவும் அதுதான். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பீயிங் காட்டப்ன்ற விஷயம், ரேப்சர்ன்ற விஷயம் புதுசாக கொண்டு வரல. இப்போ சர்ச்சுக்குன்னு புதுசாக அமைஞ்ச ஒரு காரியம் கிடையாது, முன்னாடி நடந்திருக்கு. இட் இஸ் ஹேப்பன்டு பிஃபோர். இப்போது அது சர்ச்சுக்கு பொருந்தும் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் தட். ஸோ இது ஒரு இது மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு லுக் அட் மெயினாக ரொம்ப ரேப்சரை நம்புகிற பீப்புள் ஈஸியாக கோட் பண்ணுற வசனங்கள் பேஸ் பண்ணி வி வில் லுக் அட் இட். அது நமக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ எந்த வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணி இதனால தான் ஷுவராக ரேப்சர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒன்று வந்து பால் சொல்கிறது 1 Thessalonians 4:16 and 17. 1 Thessalonians 4:16, 17. For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God. And the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. And so shall we ever be with the Lord. இந்த வசனம் சூப்பர் ஸ்ட்ராங்காக அப்படி தான் தெரியுது இல்லை பார்த்தா. ஒரு பெரிய கிராண்டாக காட் இஸ் கம்மிங், பட் ஹீ இஸ் நாட் கம்மிங் டு எர்த் வரல. அவர் ஹெவன் சம்வேர் இந்த கிளவுட்ஸ் இருக்கிறாரு. அப்போது இறந்தவங்கெல்லாம் முதல்ல போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ரைட்? ஓகே, டெட் இன் கிரைஸ்ட் ஆர் கோயிங். அப்புறம் இருக்கிற அந்த ஹூ ஆர் எவர் இஸ் அலைவ் ஆர் காட்டப், அதான் அந்த ரேப்சர். யாரெல்லாம் அந்த மொமெண்ட் ஆஃப் டைமில் பூமியில் உயிரோடு இருக்கிற அந்த பிலீவர்ஸ் எல்லாம் தே வில் பி காட்டப் இன் த கிளவுட்ஸ். அப்போது கடவுள் ஜீசஸ் தரைக்கு வந்து போகலை, அவர் மிட் ஏர் இருக்கிறாரு. அதனால தான் இதை செகண்ட் கம்மிங்னு கவுண்ட் கிடையாது. இது செகண்ட் கம்மிங் இல்லை, இது நடுவில் நடக்கிற ஒரு விஷயம். ரேப்சர் நடுவில் நடக்கிற ஒரு விஷயம். செகண்ட் கம்மிங்னா ஏர்த்தில் கால் வைப்பார், அது செகண்ட் அடுத்த அந்த வாருக்கு பேட்டிலுக்கு வரும்போது இல்லையா? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் மிட் ஏரில் க்ளவுட்ஸில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி மைண்டில் நமக்கு இது பேஸ் பண்ணி சில மூவியும் இருந்ததுன்னு நினைக்கிறேன், விச் பிகேம் வெரி பாப்புலர். ஸோ அதனால் மெனி பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் மனசில் இந்த இமேஜஸ் தான் மண்டையில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளை அறியாமல் அது இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப கிளியராக அந்த வேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெறும் இந்த 2 வசனத்துலேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், வி ஆர் டேக்கன் டு ஹெவன். ஓகே, அதில் ஒரு சத்தம் இருக்குது, ஷவுட்டு, ட்ரம்பெட்டு, ஆர்கேஞ்சல்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க போல் இருக்குன்னு. ஸோ மேபி இட் இஸ் லைக் அ கிராண்ட் இவெண்ட். ஸோ அது இருக்குது. முதல்ல டெட் கிறிஸ்டியன்ஸ் வில் கோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அலைவ் பிலீவர்ஸ் போகிறாங்க. மீட்டிங் இஸ் ஒன்லி இன் த கிளவுட்ஸ், நாட் ஆன் த கிரவுண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வி ஆர் ஆல்வேஸ் வித் த லார்ட். அதுக்கப்புறம் பிரியலை, வி ஆர் நாட் ஸ்பிளிட்டிங் அவே அட் ஆல். அதுவும் இன்னொரு பாயிண்ட்டு மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஓகே, இன்னொரு வசன வரிசை 1 Corinthians 15 verse 35. 1 Corinthians 15 verse 35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் இல்லாத ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஓகே, ஸோ ரிசரக்ஷன் வேறு. ஓகே, ரிசரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் இப்போ டெட் இன் கிரைஸ்ட் வில் கோ ஃபஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதனால இந்த டவுட்டுகள்லாம் வருது அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ்க்கு. நமக்கு இன்னும் அந்த டவுட்ஸ் இருக்குது, புது கிறிஸ்டியன்ஸுக்கும் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நூற்றாண்டில் இருந்த முதல் கிறிஸ்டியன் சர்ச்சஸுக்குமே இருந்த டவுட் தான் நமக்கும் இருக்குது. பால் அதனால தான் அது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ரேப்சர் பற்றி எழுதுறாரு. எப்போவும் இந்த சாப்டரில் கொஞ்சம் பின்னாடி போங்க, verses 51-52 பாருங்கள்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சிமிலர் வேல அதே கிட்டத்தட்ட தெசலோனியன் சர்ச்சுக்கு எழுதினது போலவே கொரிந்தியன் சர்ச்சுக்கும் ஹி இஸ் ரைட்டிங் அண்ட் வெரி சிமிலர், ஓரளவுக்கு சிமிலர். என்ன ட்ரம்பட் சவுண்டு வரும், டெட் வில் ரைஸ், அப்போ நம்மளும் போயிடுவோம் அதே மாதிரி. அது இப்போ இதில் சொன்ன டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டு ஒரு மொமெண்ட்டில் நடக்கிற விஷயம், அதாவது கொஞ்சம் நாளாக நடக்கிற விஷயம் கிடையாது. பூமியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு டைமில் நடக்கிறது இல்லை, ஒரே மொமெண்ட்டில் இது அத்தனை நடந்துருதுன்னு. ஸோ த ஹோல் ராப்சர் அப்படி நடக்கிறது மாதிரி எழுதியிருக்கிறாரு. இன்னும் மொமெண்ட் வி வில் பி சேஞ்ச்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் முன்னால் எழுதினது தான், ட்ரம்பட் பாயிண்ட்ஸு, டெட்டு போகிறது, அது எல்லாமே அதுவும் எழுதி முன்னாலே முன்னாடியே நான் பாயிண்ட் எழுதியிருக்கேன். தெசலோனியன்ஸில் எழுதுகிற அதே பாயிண்ட்ஸு திரும்ப கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. இன்னொரு இடத்துல பால் மென்ஷன் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் கவனமாக வாசிங்க. ஓகே, கொஞ்சம் லாங் போர்ஷன், பட் ஐ திங்க் இட்ஸ் நைஸ் டு ரீட். 2 Thessalonians chapter 2, 2 Thessalonians chapter 2, 1 to 12. தமிழ்ல இங்கிலீஷாக தமிழ் ஓகேவா? தமிழ்ல வாசிமா, நோ ப்ராப்ளம். எல்லாம் எவ்ரிபடி வில் ஹேவ் அ பைபிள் இன் தேர் ஹேண்ட், ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே அக்கா. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஓகே, நவ் இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சு பார்க்குறீங்களா? ஸோ எண்டு டைம்ஸை பற்றி கடவுள் இப்போ வந்துடுவார், ஜீசஸ் இப்போ வந்துடுவாருன்னு நினச்சி பயந்துட்டுருக்குறாங்க இந்த சர்ச்காரங்க. ஓகே, ஸோ அப்போ பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, என்ன நீங்கள் இப்படி ஜீசஸோட செகண்ட் கம்மிங் இருக்கும்னு நீங்கள் இப்படி பயப்படுறீங்களே, அதுக்கு முன்னால் நடக்க வேண்டிய காரியங்கள் சில உண்டு. பிஃபோர் செகண்ட் கம்மிங், கரெக்டா? நான் சொல்கிறது வித்தியாசமாக இருந்தால் கட்டாயம் சொல்லுங்கன்னு, அதாவது உங்களுக்கு மனசில் சரியாக தோணலைன்னா லெட் அஸ் டாக் அபவுட் இட். ஓகே, ஸோ யாருனாலும் வந்து கடவுள் இங்கே வந்துட்டார் அங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் நம்பிடாதீங்க. ஜீசஸ் இந்த இப்போ வராரு இங்கே இருக்காரு அப்படின்லாம் சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னாக்கா verse 3, no, let no one deceive you by any means. ஏன்? that day will not come unless falling away comes first. இது என்னது? நம்ம ரெவலேஷனில் படிச்சுட்டே வரோம். ஸோ நம்ம ரெவலேஷனில் அந்தி கிறிஸ்து பற்றி என்னெல்லாம் படித்தோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு வச்சுருக்கேன் நான், பட் கோர்வையாக படிக்கணும்னு வச்சுருக்கேன், ஒரு நாள் படிப்போம். பட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த ஒயிட் ஹார்ஸில் வர ஒரு ஃபால்ஸ் பீஸ் கொண்டார அந்த ஃபஸ்ட்டு சீல் ஓப்பன் பண்ணும் போது வர அந்த பர்சன்
ஃபால்ஸ் பீஸ் கொண்டு வர ஒரு பர்சன். அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் பீஸ் கொண்டு வர பர்சன்னால தான் தெர் இஸ் கோயிங் டு பி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஓ இதுதான் ரூலர் அப்படின்னு எல்லாரும் அந்த பீஸ்ஃபுல்லாக ரூலரை அக்செப்ட் பண்ணுறாங்க. நாட் வித் அ பேட்டில். சண்டை போட்டு அவர் வரல, ஏமாற்றி வர்றார், கண்ணை மறைச்சில் ஒரு பொய் சொல்லி வர்ற மாதிரி. ஸோ தட் ஃபால்ஸ் ஃபெலோ இஸ் கம்மிங். பட் ஒரு காலம் வரும், எப்போ நடுவில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கரெக்டாக கடவுள் கணக்கு கொடுத்துருக்காரு, 3.5 இயர்ஸுக்கு முன்னால் டெம்பிள் ரெடி ஆயிரும். அப்போது ஃபால்ஸ் பீஸ் கொண்டு வந்து டெம்பிள் கெட்ட அலோவ் பண்ணிட்டார். அதுதான் நடக்காத காரியம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாரும் நினைக்கிற விஷயம் அதுதான். ஜூஸுக்கு ரொம்ப ஆசைப்படுற விஷயம் டெம்பிள் கட்டிடணும்னு சொல்லி. அப்போது அவர் ஒருவேளை அந்த பெர்மிஷன் கொடுக்கலாம், அதனால இஸ்ரேல் மக்கள் அவரை ரூலர்னு அக்செப்ட் பண்ணலாமா இருக்கும், ஆர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இருக்கும். இஸ்ரேல் ரூலரான்னு தெரியல, பட் சம்படி ஒரு பவரோடு இருக்கிற ஒருத்தர்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மிட் 3.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதே பர்சன் சேட்டன் உடைய பவரை கொண்டு ஆன்டி கிரைஸ்ட் ஆட்டம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன் பிஹேவிங் டெம்பிள் எனக்குன்னு சொல்லி ஹீல் ஆக்ட் லைக் காட். அங்கே தான் பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான அபாமினேஷன் நடக்குது இல்லையா? ஸோ ஹீ டஸ் தேட். ஹூ இஸ் பிஹைண்ட் ஹிம் ஆக்டிங்? சேட்டன் இஸ் ஆக்டிங், ரைட்? அப்போ அந்த காரியம் பிஃபோர் த லார்ட் கம்ஸ் டு எர்த், இந்த காரியம் நடந்து முடியணும். இந்த அபாமினேஷன் சேட்டனோட பவர்னால டெம்பிளில் காடுன்னு சொல்கிற வேற யாரோ வரணும் இல்லை, அதுதான் எழுதியிருக்கிறாரு பால். எது திரும்ப வேணாலும் வாசிக்கலாம். லெட் நோ ஒன் டிசீவ் யூ பை எனி மீன்ஸ், ஃபார் தேட் டே will not come unless the falling away, கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போகிறது, falling away comes first, and the man of sin is revealed. When will everybody know in the false peace ruler தான் the man of sin or antichrist or son of perdition அப்படின்லாம் எப்போ தெரியும்? when he declares himself as God. நான் தான் காட்னு சொல்லும் போது தான் எல்லாரும் ஷாக் ஆவாங்க இல்லை, ஐயோ காட்னே சொல்லிட்டாரா, ரூலர்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்டு, ரூலர் திடீர்னு நான் தான் காடுன்னு சொல்லவும், ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட் வந்து ஆல் ஆஃப் யூ வர்ஷிப் ஹிம்னு சொல்லவும் எங்கே போயிடுச்சு பாருங்க இல்லை? அப்படி அவ்வளோ பயங்கரமாக ஆகும் போது அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பால் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வருவார் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஓகே, verse 3, அதில் verse 4ல் that evil person, antichristனு வச்சு சொல்கிறேன். Antichrist who opposes and exalts himself above all that is called God or that is worshipped, so that it says God and in the temple of God, showing himself as God. எங்கே போயிடுச்சு பாரு, என்ன லெவலுக்கு போயிடுச்சேன்னு. அண்ட் 5th verse, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேனே நான் இருக்கும் போது அப்படின்னு பால் ஒரு வார்த்தை, ரைட்? டு யூ நாட் ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் verse 6ல் இப்போ எல்லாம் அடங்கியிருக்காமா, சாத்தான் இன்னும் காட் அலோவ் பண்ணல இல்லை, இந்த காரியங்கள்லாம் செய்ய இன்னும் அலோவ் பண்ணல. 7th verseல் லாலெஸ்னஸ் இருக்குது, இன்னும் நடந்துட்டுருக்கு, பட் ஸ்டில் அண்டர் ரெஸ்ட்ரெயின்ட். பட் verse 8, லாலெஸ்னஸ் 1 வில் பி ரிவீல்டு. அந்த டைமில் ஜீசஸ் அந்த 3.5 இயர்ஸ் தான் ரொம்ப ஹாரிபிள், அதுதான் கிரேட் ட்ரிபுலேஷன். அதுக்கப்புறம் ஜீசஸ் கம்ஸ் பேக், அதுக்கு வேறு சினாரியோ சேஞ்சஸ் இல்லை, சீன் சேஞ்சஸ். ஹீ வில் டிஸ்ட்ராய், ஹீ வில் பிகம் த ரூலர், அண்ட் ஜீசஸ் தான் அந்த மில்லினியல் ரூல் ஸ்டார்ட் ஆகுது. ஆர் வி கிளியர்? ஸோ இந்த லெட்டர் எழுதும் போது பால் ரொம்ப கிளியராக சொல்கிறது, செகண்ட் கம்மிங்க்கு அடையாளங்கள் உண்டு. ராப்சருக்கு அடையாளம் இருக்கா? நோ. நான் தீஃப் மாதிரி வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த வசனங்கள் எல்லாம் ராப்சருக்கு கரெக்டு. செகண்ட் கம்மிங்க்கு அவ்வளோ கிளியராக இது நடக்கும், சீல் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும்னு எவ்வளோ லிஸ்ட் படித்தோம் நம்ம. அப்போ அதில் அது நடக்க நமக்கு ஐ மீன் காட் வில்லிங் வி ஷுட் நாட் பி தேர், நம்ம எல்லாம் ராப்சரில் போயிருப்போம். பட் அது நடக்கும் போது பீப்புள் வில் ஹாவ் நோ டவுட் இது எண்டு டைம்ஸ்னு சந்தேகமே வரக்கூடாது. பட் நமக்கு சர்ச்சுக்கு எண்ட் என்னது? ராப்சர். அப்போ அது எப்போனாலும் நடக்கலாம்.
அதனால தான் ஏர்லி சர்ச்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வி கீப் திங்கிங் எனி டைம் எனி டைம் எனி டைம். அண்ட் வசனங்கள் வாசித்தாலுமே இன்னும் கோர்வை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் ஈவன் அந்த அதாவது ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் ஃபார் த சர்ச் ராப்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாசிச்சாக்கா இட்ஸ் ஸோ கிளியர். ஏன் கடவுள் சொல்கிறாரு சர்ச்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணாதீங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லாதீங்க. இன்னும் இந்த இந்த லாலெஸ்னஸ் எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு வரல, இன்னும் த சன் ஆஃப் பெர்டிஷன் ரிவீல் ஆகலைன்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன், உங்கள் பிஹேவியர் எனி மினிட் ஐ வில் கம். அப்போ நீ அந்த மாதிரி வாட்ச்ஃபுல்லாக நீ இருந்துகிட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு நமக்கு டியூட்டி வேறு. சர்ச்சுக்கு சொல்கிற அந்த ஏர்ஜென்சி, இம்மினன்சி, லைக் எனி மொமெண்ட் எனி டைம். நாளைக்கு இருப்போமோ இல்லையா தெரியாது, ரேப்சர் நடந்துடலாம் இல்லை, அப்படி ப்ரீச் பண்ணுற ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்தாங்க, இருந்துகிட்டே இருக்காங்க 2000 வருஷமா இல்லையா. ஸோ இட் இஸ் தேர் பிகாஸ் அந்த இம்மினன்சி, அதாவது எனி மொமெண்ட் ஜீசஸ் கேன் கம் ஃபார் ஹிஸ் சர்ச் அப்படின்றது காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ தட். நம்ம அப்படி வாழணும்னு இஷ்டப்படுறாரு. எப்போவுமே வாட்ச்ஃபுல்லாக, எப்போவுமே ஸ்பிரிட் ஃபில்டா, இல்லை இந்த 10 வெர்ஜின்ஸில் எண்ணெய் எப்போவுமே நிரம்பி இருக்கிற மாதிரி, எப்போவுமே ரெடியாக, இல்லை எப்போ வந்தாலும் லார்ட் வி ஆர் ஹாப்பி டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறது போல். அவங்களுக்கு தான் அந்த க்ரௌன் நம்ம வாசிச்சோமே பால் எழுதுனது இல்லை. ஸோ அந்த அந்த இமினன்சிக்கும் அப்போ ராப்சருக்கும் அந்த செகண்ட் கம்மிங்க்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல இதில். இந்த பாயிண்டில் பெரிய வித்தியாசம் தெரியும். நம்மளை ரிலாக்ஸ் பண்ணவே சொல்லலை. நம்ம செகண்ட் கம்மிங் எதிர்பார்த்தா பால் கிளியராக எழுதியிருக்கிறார். செகண்ட் கம்மிங்க்கு தான் லிஸ்ட் இருக்கேப்பா, அதுக்கு முன்னாடி தான் சாத்தான் பவரில் அந்த ரூலர்லாம் வரணுமே, அதுக்கப்புறம் தானே ஜீசஸ் வருவார். ஸோ கிளியர் இல்லையா. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வசனத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் ஃபார் ராப்சர். ஓகே, இது இன்னொரு பாயிண்ட் விச் இஸ் வெரி நைஸ் ஃபார் த சர்ச். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நம்ம வி ஆர் ப்ரொடெக்டடு, நமக்கு ட்ரிபுலேஷன் இல்லைன்னு தெரியும் போது நம்ம ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் அந்த அது ஒரு டேஞ்சர் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு. நமக்கு இந்த ட்ரிபுலேஷன்லாம் இல்லையா, கடவுள் என்ன பத்திரமா வச்சுக்குவாரா, என்னை பாதுகாத்துக்குவாரா, நான் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேனான்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்கணும். இன்னும் அன்போடு கடவுளுக்கு வேலை செய்யணும். அந்த ஆட்டிடியூட் மாறணும் என்ன. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ரீடிங் தீஸ் வேர்சஸ். ஓகே, ஸோ 1 Thessalonians 5:9 வாசிங்க. 1 Thessalonians 5:9. தேவன் நம்மை கோப ஆக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமாம். ஸோ இந்த வேர்ஸ்ல இருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் யாரெல்லாம் சேவ்டோ அவங்க கோபத்துக்கு போகமாட்டோம், இல்லை கடவுளுடைய கோபத்துடைய போர்ஷனுக்கு போகமாட்டோம். அப்போ ட்ரிபுலேஷன் போர்ஷனில் நம்ம இல்லை அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ஐ திங்க் ஒரு இந்த வசனத்தை ஐ ஃபர்காட் டு ஹைலைட். 2 Thessalonians நம்ம இப்போ முன்னாடி வாசித்தோம் இல்லையா, 2 Thessalonians 2:10 வாசிங்களேன், verse 10. அதை மிஸ் பண்ணிட்டேன், ஹைலைட் பண்ணேன். ஒன்று நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு வசனமாக, இந்த 9-10 விட்டுட்டேன் கோட்டை. ஸோ 10th verse பார்த்தீங்கன்னா, and with all unrighteous deception among those who perish because they did not receive the love of the truth that they might be saved. தமிழில் வாசிக்கிறீங்களா? 2 Thessalonians 2:10. அக்கா 2 Thessalonians 2:10. ஓகே. ஆகையால் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள்
அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஸோ இதில் என்ன இந்த verse 10ல என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, அந்த சேட்டன் பவர் கொண்ட ஆன்டி கிரைஸ்டை பற்றி எழுதிட்டே வராரு இல்லையா? அந்த 3rd 4th verseலேருந்து எழுதிட்டே வராரு. 9th verseலையும் அதுதான் இருக்கும். அண்ட் அந்த டைமில் இருக்க பீப்புளை பற்றி எழுதுறாரு verse 10ல். ஆன்டி கிரைஸ்டை பற்றி எழுதிட்டு வந்த பால் verse 10ல் அந்த டைமில் இருக்கிற அன்ரைச்சியஸ் பீப்புளை பற்றி எழுதுறாரு. ஸோ ஹீ சேயிங் அந்த லாலெஸ் ஒன், அதாவது ஆன்டி கிரைஸ்ட் எப்படி சாத்தானோட பவரில் அண்ட் லையிங் ஒண்டர்ஸுக்கு அடியில் அந்த ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறது போல் ஆல் அன்ரைச்சியஸ் அன்சேவ்டு பீப்புளும் அப்படி இருப்பாங்க. ஏன் அந்த நிலைமைக்கு அந்த மக்கள் போயிட்டாங்க? they did not receive the love of the truth that they might be saved. ஓகே, ஸோ இந்த வசனம் வந்து ஒரு 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 மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா we can link rapture to it. அதாவது அவங்க இஃப் தே லவ்டு ட்ரூத், காஸ்பல் இஷ்டப்பட்டு பிலீவ் பண்ணி கடவுளை நம்பி இருந்தால் அவங்க சேவ்ட் ஆயிருப்பாங்க, அவங்க ராப்சரில் சேவ்ட் ஆயிருந்திருப்பாங்க அப்படின்னு வழங்கலாம். கரெக்டா? ஓகேயா? அப்போ அதில் ராப்சரில் போகாதவங்க அன்ரைச்சஸ் தான் இருக்கிறாங்க. அதில் கண்மூடப்பட்ட மக்கள் தான் வேர்ல்டில் அந்த டைமில் இருக்கிறாங்க அப்படின்னு we can understand பால் சொல்கிறத வச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சும் ராப்சர் ஆல்ரெடி நடந்துட்டு சேவ்ட் ஆயிருந்திருப்பாங்களே, முன்னாடியே அவங்க நம்பியிருந்தாங்கன்னா சேவ்ட் ஆயிருப்பாங்களே, இப்போ ஆன்டி கிரைஸ்ட் இதெல்லாம் பார்க்குற கூட்டம் தான் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஓகே, ஸோ ஓகே, அதுவும் இன்னொரு ராப்சர் பாயிண்ட். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கடவுளுடைய கோபத்திலிருந்து பிலீவ்டு பீப்புள், பிலீவர்ஸ் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டோம். ஸோ ஓரளவுக்கு தட் இஸ் ட்ரூ, ரைட்? அதாவது ஜட்ஜ்மெண்ட் டைமில் ஜீசஸ் கடவுள் உடைய ஜட்ஜ்மெண்ட் எண்ட் டைமில் கடவுள் ஜட்ஜ் பண்ணுவார் இல்லையா? அந்த டைம்லையும் நம்மளை காப்பாற்றுறது யார்? ஜீசஸ் பின்னால் தான் ஒளிஞ்சிருக்க போகிறோம் நம்ம, இல்லை? அவருடைய ரைச்சஸ்னஸ்க்கு பின்னாடி தான் நம்ம மறைஞ்சு இருந்து தப்பிக்க போகிறோம். ஸோ அந்த வார்த்தைக்கு மீனிங் எண்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதுவும் அப்படியும் நினைக்கலாம் நம்ம. ஆனால் அதை நம்பினோன்னா இந்த ட்ரிபுலேஷன் டைமில் கடவுள் கோவத்தை தானே காட்டுறாரு. அவர் வேர்ல்டுக்கு எதுக்கு காட்டுறாரு? ஐ எம் காடுன்னு புரிய வைக்கிறதுக்கு காட்டுறாருல்ல. அதை பிலீவர்ஸ் சர்ச் ஆல்ரெடி நோ ஹீ இஸ் காட். அதனால இந்த ட்ரிபுலேஷன் கோபத்தை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த ராப்சர் பிலீவர்ஸ் கட்டாயம் நம்புவாங்க. ஓகே, கட்டாயம் கடவுள் நம்மளை வந்து இந்த கஷ்ட காலத்துக்குள்ளே விட மாட்டார், அதனால தான் நம்மளை பிரித்து எடுக்கிறாரு, நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு, நம்மளை எடுத்த பிறகு கெட்ட காரியங்கள் நடக்குது பூமியில் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப். ஓகே, ஐ மீன் திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட் வை ராப்சர் நடக்கும்னு நம்புறதுக்கு ஒரு பெரிய 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஐடியா. அதாவது வி வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் காடோடைய கோபத்திலேருந்து நம்ம தப்பிப்போம் அப்படின்ற எண்ணம். இதுக்குரிய வசனங்கள் மட்டும் ஐம் வாண்ட் டு ரீட். ஓகே, வரிசையாக வாசிச்சிடலாம். 1 Thessalonians 1:10 வாசிங்க. 1 Thessalonians 1:10. எப்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் நின்று நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமாம் இல்லை? ஸோ ஆமாம், ஜீசஸுடைய கம்மிங்கை பற்றி பேசும்போது என்ன பால் எழுதுறாரு? அந்த கோபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாக்குன ஜீசஸ். கரெக்டா? அது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதனால ட்ரிபுலேஷன் போக மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, இன்னொரு வசனம் ஜீசஸ் சொல்கிற ஒரு வசனம், ரெவலேஷன் 3:10. நீ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நைஸ் நோ. இதெல்லாம் சூப்பராக அப்படியே ரேப்சருக்குன்னே எழுதின வசனம் மாதிரி இல்லை? நல்லா இருக்குல்ல இந்த வசனம்லாம்? பர்ஃபெக்ட் வசனம். ஓகே, இன்னொரு வசனம் ஐசாயா 26:19-21. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். நீ வேணா ஒளிஞ்சுக்கன்னு வார்னிங் இஸ்ரேலுக்கு. கதவை மூடிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு வேணா இருந்துக்கோ, கடவுள் ரொம்ப கோவப்பட போறாரு உன் மேலே அப்படின்னு வார்னிங் ஒன்று இருக்கு ஐசாயால. ஜெஃபனயா 2:3 பார்த்தீங்கன்னா, சீக் த லார்ட் ஆல் யூ மீக் ஆஃப் தி earth who have upheld his justice, seek righteousness, seek humility. It may be that you will be hidden in the day of Lord's anger. வாவ், இல்லை கடவுளை ரொம்ப தேடுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் இட் மேபி ஒரு சான்ஸ் கடவுளுடைய கோபத்திலேருந்து உங்களை மறைச்சி வைக்க ஒருவேளை அவர் மனசு இறங்குவார் அப்படின்ட்டு ஒரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட். அப்போ இஸ்ரேலுக்கு இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ குறைவாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மறைச்சி வைக்கிறது அவங்க கான்செப்ட் இல்லை. இத்தனைக்கும் அவங்க இஃப் தே ஆர் அ பிலீவர் மேபி இல்லை, அதனால தான் மேபின்னு சந்தேகமாக இருக்குது. தமிழ்லேயும் அது கிளியராக இருக்குது தானே. ஒருவேளை உங்களை மறைச்சி வச்சாலும் வைப்பாருன்னு. பை த வே ஜெஃபனயாக்கு பேரே கடவுள் மறைப்பார் அப்படின்றது தான் மீனிங்கே. ஸோ அந்த ஜெஃபனயா கான்செப்டே அதுதான், மறைச்சி வைக்கிறது தான். ஸோ அந்த மறைச்சி வைக்கிறது கான்செப்ட் இருக்குது, ரைட்டா? ஓகே, வேறு வாட்ஸ் த டைம்? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஒரு 5 minutes. ஓகே, இந்த ஸ்லைடு மட்டும் முடிச்சிடுறேன், அப்போ இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஜீசஸ் சொல்கிற நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? ராப்சரை சப்போர்ட் பண்ணுற பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுற வசனங்கள். ஸோ இது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால அந்த லிஸ்ட் மட்டும்தான். இன்னொரு 2-3 verses முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஸோ ஜீசஸ் சொன்ன ஒரு பாயிண்ட், John 14 verses 2 and 3. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. So nice, right? He will come and receive us. ஸோ சர்ச்சை வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த இருக்கிற வார்த்தையும் ரொம்ப ராப்சருக்கு விளங்குற போல் இருக்குல்ல. வெரி நைஸ்னோ. ஆமாம். அப்புறம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ராப்சர் போர்ஷன் வந்து 2 பேர் வேலை செய்துட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்கல்ல, அந்த போர்ஷன். ஸோ இந்த Matthew 24 நம்ம இன்னும் ரொம்ப ஆழமாக படிக்கிறோம். ஸோ இருக்கட்டும், ஆனால் மனசில் அந்த கட்டாயம் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தர் எடுக்கப்படுறது, அதுவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பாயிண்ட், ரைட்? அதில் இன்னொரு ஆச்சரியமான பாயிண்ட்டு, தூங்கிட்டு இருக்கிற ஒரு சினாரியோ இருக்கும், வேலை பார்க்குற சினாரியோ இருக்கும். அப்போ பூமியில் வெவ்வேறு டைம் பீரியட், ரைட்? 24 hours ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செய்துட்ருப்பாங்க. அப்படி வெவ்வேறு இது டைமில் இருக்கிற பீப்புளுக்கும் கடவுள் அதை ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் whoever is a believer மட்டும் will be raptured, இல்லை will be taken up. அந்த பாயிண்ட், அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இது ஜீசஸுடைய வார்த்தைகள். ஸோ அதுலேயும் அந்த ராப்சர் மீனிங்கை
விளங்குற மாதிரி வசனங்கள் இது. ஓகே, ஸோ நோட் பண்ணிங்கன்னா ரேப்சரை பற்றி பேசும்போது, அது பாலாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும், பேசும்போது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியே பேச்சு இல்லை. டிட் யூ நோட்டீஸ் தட்? இல்லை, பிரித்து எடுக்க போகிறேன், நான் ஜட்ஜ் பண்ணுவேன், அந்த விஷயத்தை பற்றியே கடவுள் பேசல. யாருமே அதை பற்றியே மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணுறது எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு பாயிண்டா, ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு பாயிண்டா. இறந்து போனவங்க என்ன ஆயிடுவாங்க, ஹெவனுக்கு வராமல் போயிடுவாங்களோன்னு சந்தேகப்படுற அந்த கொரிந்தியன் சர்ச்சுக்கு பால் சொல்கிற விஷயம். இல்லை, முதல்ல ரைஸ் ஆகிறவங்க அவங்க தான், அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம், அந்த மாதிரி. லைக் அதனால் நீங்கள் நெவர் வரி அபவுட் பீப்புள் ஹூ ஹவ் பாஸ்ட் ஆன். அவங்க ஃபஸ்ட்டு ஜீசஸை பார்ப்பாங்க, இல்லை அந்த 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 கம்ஃபர்ட். ஸோ அப்போ தான் ஒரு 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 ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் ரேப்சர் பற்றி வசனங்கள் வாசித்தாலும் அப்படி டோன் அப்படி இருக்கும், இல்லை அந்த மூட் அப்படி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் செகண்ட் கம்மிங் வாசிச்சு என்னைக்காவது அப்படி இருக்குமா? நெவர். இட் இஸ் ஆல்வேஸ் வித் ஜட்ஜ்மெண்ட். கோபத்தில் ஜீசஸ் வந்து அடிச்சு நொறுக்கிடுவார். அப்படியே பிக்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் வெரி ரிவார்டிங், வெரி லவ்விங், வெரி ஹாப்பி, ஈகர், ஹோப் நிறைஞ்ச, கம்ஃபர்ட் நிறைஞ்ச ஒரு 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 பாயிண்ட் இந்த ரேப்சர் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்சல்யூட்லி நத்திங் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். இது அப்புறம் இன்னொன்று, நான் பிலீவர்ஸுக்கு என்ன ஆகும்னு அவங்க இன்னும் சொல்லி முடிக்கல. பிலீவர்ஸுக்கெல்லாம் இது நடக்கும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. கரெக்ட். ரேப்சர் வரும்போது இப்போ ஜட்ஜ்மெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் பிலீவர்ஸுக்கு அழிவுன்னு சொல்லி ஃபினிஷ் ஆகிருக்கும். பட் நம்ம இதில் ரேப்சரில் பார்த்தீங்கன்னா நான் பிலீவர்ஸை பற்றி இன்னும் பேசலை, ஏன்னா இன்னும் காரியங்கள் நடக்க இருக்கே. தெர் ஆர் திங்ஸ் டு ஹேப்பன், இல்லையா? சீல் வாங்கவும் 7 சீலை ஓப்பன் பண்ண ஒன்றுனா நடக்க போகுது, அதெல்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. இது வெறும் பிலீவர்ஸ்க்கு நடக்கிற ஒரு காரியமாகவும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. ஆன்டி கிரைஸ்டுக்கு முன்னாலன்னு எழுதுனது மாதிரி இருந்துச்சு இல்லையா, வெரி கிளியர்லி. அதனாலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த வேர்ஸ் 10 தான் அதில் தொக்கு நிற்கிது. பட் இஃப் இட்ஸ் கம்ஃபர்டபுள் டு யூ, அது ஒரு ஒரு குட் பாயிண்ட் ஃபார் ஆர்கியூமெண்ட். ஓகே, அப்புறம் ஹிடனில் கோபத்துலேருந்து மறைச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா we are hidden only, we are up in heaven. கடவுள் கோபத்தை மேபி we are விசிபிளாக பார்க்க முடியுமா இருக்கும், திரும்பியும் வருவோம் நம்ம, அது வேற இன்னொரு செகண்ட் பாயிண்ட். பட் இப்போதைக்கு கட்டாயம் ரேப்சர் கிரேட் ட்ரிபுலேஷனுக்கு முன்னாலன்ற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இதுதான் அந்த வசனங்கள். எனி தாட்ஸ் தயவுசெய்து சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ தயவுசெய்து பண்ணுங்க, ஸோ வி கேன் டாக் அபவுட் இட். சரியா? இன்னைக்கு I'll close with this and we will continue. There are still so many more points to visit, so கட்டாயம் படிப்போம் கடவுள் கிருபையில. Right, any thoughts by anybody? சரி, அப்பனா நம்ம முடிச்சிடலாமா? ஐரிஷ் இருக்கிறீங்களா? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஜெபம் பண்றீங்களாப்பா ப்ளீஸ்? ஓகே அக்கா. தேங்க்யூம்மா. ஸ்தோத்திரமப்பா, அருமையானது வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னைக்கும் தகப்பனே ராப்சரை குறித்து, உம்முடைய ரகசிய வருகையை குறித்து தகப்பனே, மிகுந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற அந்த கிருபைக்குள் அப்பா நீங்க எங்களை வழிநடத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அமேன் தகப்பனே. எவ்வளவு தயவு பெருத்த கடவுளாய் நீர் இருக்கிறபடினால் அப்பா சுவாமி, எவ்வளவும் தகுதி இல்லாத எங்கள் மேலும் நீர் கிருபை கூர்ந்து உம்முடைய குமாரனை தந்து சுவாமி, உம்முடைய குமாரன் வழியாய் தகப்பனே எல்லாவற்றிற்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான கிருபையை நீர் தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா சுவாமி, இந்த கூடுகைக்காக நன்றி, கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி, அக்காவுக்காக நன்றி. இன்னும் பல அப்ப ரகசியங்களை வேதத்துக்குள் புதைந்திருக்கிற உம்முடைய வசனத்தின் மகிமை அப்பா விளங்கிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் அப்பா நீங்க அக்காவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் அப்ப வருகிற நாட்கள்ல தகப்பனை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. எல்லா துதிக்கான மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. ரொம்ப ராப்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ ஆன்ட்டி. அப்படியே